ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மானிட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு ரீயூஸ்டு கண்டென்ட், மிஸ்லீடிங் மெட்டா டேட்டா, மிஸ்லீடிங் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் தராமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி உங்கள் சேனல் ஏதாவது தப்பு இருந்தால், இந்த மாதிரி தான் அவங்க அந்த தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் தராமல் கேன்சல் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஒரிஜினல் ஒர்க் இல்லாமல் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் மற்றவங்க வீடியோ எடுத்து வந்து போடுறீங்க அப்படின்னாலே அது ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா, மிஸ்லீடிங் தம்ப்நெயில்ல என்னென்னா, இப்போது நீங்கள் தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க. ஆனால் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்க விஷயம் வந்து வேறு விஷயமா இருக்கும். நீங்கள் ஏமாற்றி வியூஸ் வரணுன்றதுக்காக, அவங்க உடனே அதை டச் பண்ணணும், கிளிக் பைட் ஆகணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்கள தூண்டுற மாதிரி, அந்த வீடியோ பார்க்க தூண்டுற மாதிரி தம்ப்நெயில் வச்சுருப்பீங்க. இதுதான் மிஸ்லீடிங் தம்ப்நெயில்ன்றது. அதேமாரி மிஸ்லீடிங் மெட்டாடேட்டானா, உங்கள் வீடியோவில் வந்து இப்போது நான் வந்து இப்போ இந்த பாலிசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு சம்மந்தமான டேக் மட்டும்தான் என்னோடய வீடியோவில் நான் கொடுத்துருக்கணும். டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கணும். ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு மூவி பேர், ட்ரெண்டிங்காக இப்போ இருக்கிற ஏதாவது வெப் சீரிஸ் பேர், மூவி பேர், ஆக்டர் பேர், ஹீரோயின்ஸ் பேர் இதெல்லாம் கொடுத்துருந்தோன்னா இதுதான் மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டானா என்னென்னா, ஒரு வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனும் டேகும் தான் வந்து மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனும் டேகும் வந்து அந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது குடிக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாமே இந்த மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா கீழே தான் வரும். ஓகேங்களா? அதனால் வந்து இது பண்ணவே கூடாதுங்க. எதனால் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட்ன்றது தனி பாலிசிங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ரிப்பீட்டட் கண்டென்ட்ன்றது தனி பாலிசி. இந்த ரீசன்லாம் சொல்லி உங்களுக்கு யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் தரமாட்டாங்க. ஆனால் மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா, மிஸ்லீடிங் தம்ப்நெயில்ன்றது வந்து யூடியூப்பில் இருக்கிற இது மானிட்டேஷன் கேன்சல் பண்ணுற பாலிசி கிடையாது. இது சேனலை டெர்மினேட் பண்ணக்கூடிய பாலிசி. ஓகேங்களா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ரீயூஸ்டு கண்டென்ட்ன்றது மானிட்டேஷன் உங்களுக்கு கிடைக்காதுங்க, பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிற ரீசன். ஆனால் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு யூடியூப் சேனல் டெலீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. மானிட்டேஷன் மட்டும் தரமாட்டாங்க. ஆனால் இந்த மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா, மிஸ்லீடிங் தம்ப்நெயில் எது கீழே வருதுன்னா, ஸ்பேம், டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கேம் பாலிசி கீழே வருது. ஓகேங்களா? அது என்ன பாலிசினா, நீங்கள் இதே மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபரை ஏமாற்றி வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேனலை டெலீட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் ஸ்பேம், டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கேம் பாலிசி. இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால் சேனல் வந்து டைரெக்டாக வார்னிங் கூட தராமல் டெலீட் பண்ணுவாங்க. அந்த பாலிசி கீழே இருக்கிறது தான் இந்த மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா, மிஸ்லீடிங் தம்ப்நெயில். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இல்லை ஏரோ மார்க் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லேர்ன் மோர்னு சொல்லிட்டு அந்த பாலிசி பற்றி தெரிஞ்சுக்க அவங்க லிங்க் கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மிஸ்லீடிங் மெட்டாடேட்டாவும் மிஸ்லீடிங் தம்ப்நெயிலும் வந்து தனியாக ஒரு பாலிசி மாரி காட்டியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஸ்பேம், டிசெப்டிவ் ப்ராக்டிஸ், அதுக்கு கீழே தான் இந்த பாலிசி வர மாதிரி காட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்பேம், டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கேம் பாலிசியோட டீட்டெயில். ஓகேங்களா? அதில் வந்து மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா ஆர் தம்ப்நெயில் போட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அந்த பாலிசி. இது என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாற்றக்கூடாது. தம்ப்நெயில் வந்து வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து டேகு, டிஸ்கிரிப்ஷனில் வந்து தேவையில்லாத டெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாத டெக்ஸ்ட்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க, டெலீட் பண்ணிவிடுவாங்க யூடியூப்லேருந்து. அதுதான் இந்த ஸ்பேம், டிசெப்டிவ் ப்ராக்டிஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி கீழே வருது. இதில் இந்த வெறும் மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா மட்டும் கிடையாது. இதில் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? கமெண்ட் ஸ்பேம் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க பாலிசி சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேம், டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கேம் பாலிசி. நீங்கள் இதை மீறி உங்கள் சேனலில் வீடியோ போடுறீங்கன்னா உங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு தப்பு 2 தப்புலாம் விட்டுருவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா டேரெக்டாக உங்கள் சேனலை டெலீட் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா, மிஸ்லீடிங் தம்ப்நெயில் மட்டும் வரவே கூடாது. சப்போஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை உடனே வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. அதாவது சால்வ் பண்ணிவிடுங்க. அது எந்த வீடியோவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக அந்த வீடியோக்கு சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன், டேகு, தம்ப்நெயில் மட்டும் வைங்க. நீங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்போ வேணால் உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வார்னிங்கும் தராமல் டேரெக்டாக டெலீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வார்னிங் வந்து வராது. இவருக்கு இங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இவர் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணவோ அவங்க வந்து உங்களுக்கு மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா உங்கள் சேனலில் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் மானிட்டேஷன் அப்ளை பண்ணலன்னா அவருக்கு வந்து சொல்லியிருக்கவும் மாட்டாங்க இது இருக்குன்னு. டேரெக்டாக சேனல் டெலீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஸ்பேம் அண்ட் டிசெப்டிவ் ப்ராக்டிஸால் உங்கள் சேனல் நாங்கள் டெலீட் பண்ணிட்டோன்னு மட்டும் மெயில் அனுப்புவாங்க. மற்றபடி வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வார்னிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக சேனல் டெலீட் பண்ணுறாங்க. இவர் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணோம், இவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இவர் சேனலில் இது இருக்குன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ உடனே நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிடணும். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்திருக்கு, மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா வந்திருக்குன்னா உடனே அது எந்த வீடியோவில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சால்வ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து எப்படி யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறது அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட். உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடியோவில் என்ன விஷயம்னா, நீங்கள் பண்ணியிருக்கிற பெரிய தப்பு, அந்த வீடியோவில் உங்களுடைய சொந்த வாய்ஸ் எதுவுமே நீங்கள் கொடுக்கல, உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனும் காட்டலை. இது 2மே இல்லைனா மட்டும் தான் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுப்பாங்க.
சப்போஸ் இது உங்களுக்கு 2மே நீங்க குடுத்திருந்தாலும், அத வந்து ஃபுல்லா குடுத்துருக்க மாட்டீங்க. வீடியோ ஃபுல்லா குடுத்துருக்க மாட்டீங்க. சில பேர் ரியாக்ஷன் சேனல் மாரிலாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா, ஒரே ரியாக்ஷன நெறைய வீடியோக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தட்லாம் பண்ணும்போது, அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. அதே மாதிரி சேம் வீடியோ திரும்ப திரும்ப போட்டிருப்பீங்க. இது எல்லாமே ரீயூஸ்டு கன்டென்ட் தான். இப்போ நான் சொன்னதுல எந்த தப்பு நீங்க பண்ணியிருக்கீங்க நீங்களே செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற வீடியோலாம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, திரும்பவும் புது வீடியோலாம் போட்டுட்டு, நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணலாம். அந்த ரீஅப்ளை பண்றதுக்கான டேட்டும் வந்து அவங்க கீழ குடுத்துருப்பாங்க. கீழ 2ன்னு போட்டு எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளை ஃபார் மானிடைசேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. அதுல ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த சேனலுக்கு 9 ஜனவரி 2026 ரீஅப்ளை பட்டன் வரும்னு போட்டிருக்காங்க. அந்த டைம்ல ரீஅப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி நீங்க ரீஅப்ளை பண்ணலாம். ஆனா, இந்த ரீயூஸ்டு கன்டென்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத நீங்க சால்வ் பண்ணிட்டு தான் ரீஅப்ளை பண்ணணும். நீங்க இந்த ப்ராப்ளத்த அப்படியே வச்சுக்கிட்டே நீங்க ரீஅப்ளை பண்ணீங்கன்னா, திரும்பவும் வந்து உங்களுக்கு ரீயூஸ்டு கன்டென்ட் இருக்குன்னு தான் வரும். உங்களுக்கு YouTubeல மானிடைசேஷன் கிடைக்காது. அதனால நான் சொல்ற இந்த இன்புட்ட வாங்கி, உங்க சேனல் என்ன தப்பு இருக்குன்றத கிளியர் பண்ணிட்டு, சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரீஅப்ளை பண்ணுங்க. இந்த ரீயூஸ்டு கன்டென்ட் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்த மாதிரி வீடியோலாம் வந்து ரீயூஸ்டு கன்டென்ட்ல வரும், எதெல்லாம் ரீயூஸ்டு கன்டென்ட்ல வராது, அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழ குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா. மிஸ்லீடிங் மெட்டாடேட்டானா என்னன்னா, உங்க வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனையும், டேகும் வந்து நீங்க தேவையில்லாததுக்கு குடுக்கக்கூடாது. நீங்க என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்களோ, அந்த வீடியோக்கு சம்மந்தமான அந்த டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேக் வந்து நீங்க அத மட்டும் தான் குடுக்கணும். தேவையில்லாம குடுக்கக்கூடாது. இத டைட்டிலும் கூட சேர்த்துங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இந்த 3மே வந்து வீடியோக்கு சம்மந்தமான விஷயம் மட்டுமா தான் இருக்கணும். சம்மந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த பாலிசிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாலிசியோட பேர தான் நான் வந்து வீடியோக்கு டைட்டிலா குடுக்கணும். அத பத்தி தான் டிஸ்கிரிப்ஷன்ல டெக்ஸ்ட் எழுதியிருக்கணும். அத பத்தி தான் டேக்ஸும் குடுத்துருக்கணும். நான் அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற மூவி நேமு, ஆக்டர் நேம் இந்த மாரிலாம் தேவையில்லாம குடுத்தேன்னா, இதுதான் மிஸ்லீடிங் மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. அதனால இத ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. இந்த மாரி எது குடுத்துருக்கீங்களோ, அது வியூஸ் பண்ணுறதுக்காக நெறைய பேர் குடுத்துருப்பீங்க. நீங்க தெரியாம கூட குடுத்துருக்கலாம். சில பேர் வந்து டேக் ஜெனரேட்டர் வெப்சைட்லேருந்துலாம் வந்து டேக் எடுத்து வந்து குடுப்பீங்க. அப்படி குடுக்கும்போது, அதில என்ன ஆகும்னா, நெறைய டேக் வந்து தேவையில்லாத டேக்லாம் வந்திருக்கும். அந்த வீடியோக்கு சம்மந்தமில்லாத டேக்லாம் வந்திருக்கும். அது உங்களே அறியாம நீங்க அப்படியே விட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இருந்தா தான் இந்த மாரி ப்ராப்ளம் வரும். அடுத்து 3வது ப்ராப்ளம் மிஸ்லீடிங் தம்ப்நெயில்ஸ்னா, உங்க வீடியோக்கு சம்மந்தம் இல்லாத தம்ப்நெயில் வச்சிருப்பீங்க. கவர் ஃபோட்டோ வச்சிருப்பீங்க. அந்த கவர் ஃபோட்டோ வந்து உங்க வீடியோக்கு சம்மந்தமா இருக்கிற மாதிரி மட்டும் வைங்க. தேவையில்லாதெல்லாம் வந்து குடுக்காதீங்க. நெறைய பேர் கிளிக் பண்ணணுன்றதுக்காக தேவையில்லாதெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ வீடியோக்குள்ள என்ன விஷயம் சொல்லியிருக்கீங்களோ, அத பத்தினது மட்டும் தான் தம்ப்நெயில்ல இருக்கணும். வேற எதுவும் வைக்கக்கூடாது. அது எந்தெந்த வீடியோக்கெல்லாம் நீங்க வந்து தவறா வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் மாத்திட்டு வீடியோக்கு சம்மந்தமான தம்ப்நெயில் மட்டும் வச்சீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்த வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் உங்க சேனல்ல வந்திருக்குன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன வீடியோக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அந்த டைம் வரையும் வெயிட் பண்ணி ரீஅப்ளை வந்து பண்ணுங்க. கண்டிப்பா YouTubeல வந்து மானிடைசேஷன் கிடைக்கும். இந்த மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா, மிஸ்லீடிங் தம்ப்நெயில்ஸ் பாலிசி இருக்கிற ஸ்பாம், டிசெப்டிவ் பிராக்டிஸ் அண்ட் ஸ்கேம் பாலிசிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல நெறைய வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா நெறைய பேர் சேனல் லேட் ஆயிடுச்சுன்னு வந்திருப்பாங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இந்த பாலிசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. அது சேனல் டெலீட் பண்ணத பத்தி பேசியிருப்பேன். ஆனா, அந்த பாலிசி என்னன்றது வந்து நீங்க அங்க போனா தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நீங்க அந்த பாலிசி மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சப்போஸ் நீங்க அந்த பாலிசி வந்து மீறுறீங்க அப்படின்னா, உங்க சேனலும் அந்த மாரி டெலீட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பாலிசி வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்றது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப நான் சொன்ன எல்லா வீடியோ லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா வேற டவுட் இருக்குன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கு. அதிலயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.